ஹாய்ங்க. இங்கே உத்தர கர்நாடகால வந்து எல்லாரும் வீட்லேயும் விநாயகர் வச்சு வழிபடுவாங்க. பாருங்க அவங்கவங்களுக்கு பிடிச்ச மாரி டிசைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் வீடு விநாயகர் எடுக்க வந்திருக்காங்க. அதுக்காக நாங்களும் வந்தோம். இவங்க ஆரவாரமும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து தீபாவளி பொங்கலை விட இது எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டுது எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது இன்னும் பாத பூஜை பண்ணிட்டாங்க. இன்னும் ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே வந்து தீபாவளி கூட அவ்வளோ கிராண்டாக கொண்டாட மாட்டாங்க. இவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. பட்டாசு பயங்கரமாக வெடிப்பாங்க. இதுக்கு தான் தீபாவளி விட இதுதான் இவங்களுக்கு மெயின். நம்மளுக்கு தீபாவளி பொங்கல் அது போக வருஷம் நம்ம ஊர் திருவிழாலாம் வரும். இங்கே வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒவ்வொரு ஊருக்கும் திருவிழா. ஒரு ஊரில் உள்ள மொத்த கோயிலுக்கும் 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான். ஒவ்வொரு சாமிக்கு தனித்தனியாக திருவிழா இல்லை இங்கே. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஹலியால். இங்கே வந்து 2018 ஆமாம் 18லேயோ 17லேயோ வந்துச்சான். இன்னும் வந்து 28ல் தான் இந்த ஊரில் திருவிழா வரும். ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க. திருவிழாவில் ஜாத்திரை 2028ல் வருமா. அந்த கேப் வச்சுருக்காங்களே, நான் அந்த கேப் வச்சுருந்தா முஸ்லீமுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து ஹிந்துக்களும் அந்த கேப் வைக்கிறாங்க. உள்ளே கொண்டு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டாங்க. ஃப்ளவர் வாஸ் வந்து இது அந்த அக்காவே ரெடி பண்ணாங்க. வீட்டு முன்னாடி இருந்த பூவெல்லாம் பறித்து. இது இங்கே வந்து கணேஷுக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க, கௌரியா. இது கணேஷு. எங்கள் பக்கத்தில் கும்பம் ரெடி பண்ணியிருக்காங்களா, அந்த கணேஷ் தங்கச்சி கௌரியா. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். கௌரியை பாருங்கள்.